பறந்து போ படத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சிவா, அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, விஜய் யேசுதாஸ் இவங்களாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது வந்து டைரக்டர் ராம் அவருடைய மற்றொரு யதார்த்தமான படைப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். வழக்கமா அவருடைய படங்கள்ல என்னென்ன இருக்குமோ அது அத்தனையுமே இந்த படத்துலயுமே இருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியை பத்தின ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் இடையிலான ஒரு பாச போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே முழுக்க முழுக்க ஒரு தந்தை மகன் இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி மகன் அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து வேற வேற இடங்கள்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட ஒய்ஃபோட கதை, இன்னொரு பக்கம் சிவா மற்றும் அவருடைய பையனோட கதை. இதெல்லாம் அப்படியே முழுக்க முழுக்க நல்ல யதார்த்தமா டைரக்டர் ராம் வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்திருக்காரு. அப்புறம் மிர்ச்சி சிவா அவரை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு மாறுபட்ட படம் அவரோட கரியர்ல. அதே போல அஞ்சலி கொஞ்ச நேரமே படத்துல வந்தாலும் நல்ல ஒரு கேரக்டர். அதே போல விஜய் யேசுதாஸ் அவரும் சில நிமிடங்கள் மட்டுமே வந்தாலும் நல்ல ரசிக்கும்படியான ஒரு கேரக்டர். ஸோ டோட்டலி இந்த பறந்து போ இந்த படம் வந்து நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பு. நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சீன்ஸ்லாம் இருக்கும். டைரக்டர் ராமுடைய முந்தைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும். இப்போ இந்த படம் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா தான் இருக்கு. ஸோ படத்தை பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.